பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா சாப்டர் 35 verse 10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். The redeemed of the Lord will return and come to Zion with joyful shouting, and everlasting joy will be on their heads. Hallelujah. கர்த்தரால மீட்கப்பட்ட ஜனம் அவர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, அவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு செல்பவர்களாக, ஆலயத்துக்கு செல்பவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி காணப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தோட, சமாதானத்தோட, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அநேக நாட்கள் நம்ம மகிழ்ச்சியாகவே இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசித்து கவலையோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் கர்த்தருடைய பிரசனத்தில் நம்ம என்ன செய்யணுமா? காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, அனுதினமும் நம்ம அவருடைய பிரசனத்துக்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, ஆலயத்துக்கு செல்பவர்களாக நம்ம இருக்கின்ற பொழுது கர்த்தர் அவருடைய பிரசனத்தினால நம்மளை நிரப்பி ஆலயத்துக்குள்ள நம்ம போய் ஜெபிக்கின்ற பொழுதும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். கர்த்தர் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இல்லை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் காணப்படுது அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய பிரசனத்துக்கும் அவருடைய சமூகத்துக்கும் போய் உற்சாகமாக அவரை நீங்க உயர்த்தி துதித்து நீங்க ஆராதிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப இந்த நாள்ல நீங்க கர்த்தரால மீட்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கிறீங்க, அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க முன்னாடி. ஆனா கர்த்தர் உங்களை மீட்டெடுத்து, கர்த்தர் எல்லா பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து இந்த நாள்ல உங்களை சந்தோஷமாக கர்த்தர் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசனத்தை நோக்கி போங்க, அவரை துதித்து நீங்க அவரை ஆராதிங்க. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த நல்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா, எல்லா சோர்வுகளை நீக்குங்க. ஆண்டவரே பயந்து போயிருக்கிறாங்க, அநேக காரியங்களை, எல்லா பயங்களையும் நீங்க நீக்கி போடுங்க. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே கிருபை கொடுங்க. பிள்ளைங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க, உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி காணப்படும், உங்க வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் காணப்படும். நீங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தரே உங்களை வழி நடத்துவார். God bless you. Have a blessed day.